புனிதம் பிறந்தது, புதுமை வளர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கடிந்தது, பாலனை காண வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே, இவர் ஆட்சிக்கு முடிவேது, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை வளர்ந்தது, பாலனை காண வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் அன்பியமாய் ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் தயாரிப்பதற்கும், மேலும் அன்பியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இணைந்து வாழ்வதற்கும், அந்த அன்பியங்களாய் தொடர்ந்து உருவாவதற்கும் இந்த வேளையில் கூடியிருக்கின்றோம். ஒருவேளை அன்புக்கு எதிராக, பிறருடைய அன்புக்கு எதிராக, கடவுளுடைய அன்புக்கு எதிராக, நம்முடைய அன்புக்கு, தன்னுடைய சொந்த அன்புக்கு எதிராக நாம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்கள் குற்றம் குறைகளை கடவுளிடம் எடுத்து கோரி அவற்றிற்கு மன்னிப்பு வேண்டி தொடர்ந்து அன்போடு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதொருக்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே,
இறங்குவீர். உலகின் பாவம் போகுபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் நம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல். உலகெங்கும் ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். ஞாலம் காக்கும் நாதன் நீ, சீல கரத்தில் அடங்கினாய்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாளை அவனின் அநீதி அழிவுறும், உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த அன்பியம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா 2 அன்பியத்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளி தெரியும், யார் எந்த அன்பியத்தில் இருக்கிறீங்கன்ட்டு. கடைசி இருக்கக்கூடிய இந்த சேர், இந்த அன்பியத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடிக்கும் முன்னாடி வராங்க, பின்னாடிக்கும் முன்னாடி வர மாட்டீங்க. வாழ்க்கையில் பின்னாடியே இருக்கலாம்னு ஆசையாக போய் முன்னாடி வாங்க. எழுந்து அடுத்த சேருக்கு வாங்க. அன்னை தெரேசா அன்பியம் முன்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க. இங்கே 6 அன்பியங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் அன்பியத்தில் தான் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்கவுங்க அங்கே அன்பியத்தில் இருந்தால் தான் எங்கள் அன்பியத்தில் இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்க முடியும். நீங்கள் வேறு அன்பியத்தில் போய் உட்கார்ந்த உங்கள் அன்பிய நாற்காலிகள் காலியாக இருக்கும். நேற்று ஒருத்தர் வந்தாங்க, நாங்கள் எந்த அன்பியுமே தெரில அப்படின்னாங்க. ஸோ அப்படியும் ஒரு சூழல் இருக்குது. ஓகே, வெரி குட். நல்லா இருக்கீங்களா எல்லாம்? மீண்டும் இல்லை, நல்லா இருக்கீங்களா தானே கேட்டேன். அது வாய் தான் சொன்னால் தானே. நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ஸோ சந்தோஷமாகலாம், நல்லா கைத்தட்டும் பார்ப்போம். சந்தோஷமாகலாம். ஓகே, இதுக்கு நான் தட்டாமல் எதுக்கு சொல்லிக்கலாம். இத்தனை பேர் இருக்கும் தட்டினா அந்த கூரை பிச்சுன்னு போய் இருக்கணும். ஏதோ சும்மா அப்படின்ட்டு சந்தோஷமாலாம் நல்லா கைத்தட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே, வெரி குட். பிடிமாடும் இன்றைய நிகழ்வுகள் 3 நிகழ்வுகள். 1 திருப்பலி, 2வது கலை நிகழ்ச்சிகள், 3வது அன்பின் உணவு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஓகேங்களா? அதனால் பிரசங்களை ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரே ஒரு செய்தி, அதுவும் உங்ககிட்ட இருந்தால் அந்த செய்தி நான் எடுக்க போகிறேன். எல்லாருமே ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த குடியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த இயேசு பிறந்த அந்த குடில், அந்த குடிலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தான் டக்குன்னு பதில் சொல்லும். யாரெல்லாம் என்னெல்லாம் அந்த குடிலுக்குள்ளே இருக்குது? நீங்கள் ஒரு சின்ன குடில் வச்சுருக்கோம், நீங்கள் இதை பார்த்து கூட சொல்லலாம். அந்த குடிலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க? சூசையப்பர், வெரி குட். ஏன்னா அவங்களுடைய அன்பித்து பேர் முதல்ல சொல்கிறாங்க. சூசையப்பர் இல்லை, இந்த ஒரு நிமிஷம், இந்த அன்பித்து கோட்டா முடிஞ்சிச்சு. சூசையப்பர் 2வது 3 ராஜாக்கள். குழந்தை இயேசு, ஆட்டுக்குட்டி. எனக்கு புரியல,
மாதா இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி பிறக்க முடியும்? சூசேப்பு சொன்னீங்க. நான் ஒவ்வொரு அன்பியமாக கேட்கும்போது என்ன சொன்னீங்க? சூசேப்பு. இந்த அன்பியத்துக்கு சூசேப்பு அவ்வளோ. இந்த அன்பியை கேட்கும்போது என்ன சொன்னீங்க? 3 ராஜாக்கள். அந்த அன்பியை கேட்கும்போது குழந்தை இயேசு. அங்கே ஆட்டுக்குட்டி. ரொம்ப முக்கியம் ஆட்டுக்குட்டி. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி அதான் ரொம்ப அவசியம். பூசை முடிஞ்சோடனே ஆட்டுக்குட்டி தான். மட்டன் பிரியாணிக்கு அதான் முக்கியம். பின்னாடி லூக்கா, அல்ஃபோன்ஸா, அந்த குடியில் என்ன இருக்குது? இப்போ மாதா சொல்லாதீங்க, வேறு தீவன தொட்டி. ஓகே. அந்த பக்கம் கடைசியில் அங்கே அன்பி இருக்கு இல்லையா? அதில் அன்பி இது பின்னாடி. ஓகே, குட். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஓகே. ஏஞ்சல் இருக்காங்க, 3 ராஜாக்கள் இருக்காங்க, இடையர்கள் இருக்காங்க, குழந்தை இயேசு இருக்காங்க, மாதா, சூசேப்பு எல்லாம் இருக்காங்க. பிரியமானவர்களே, 3 ராஜாக்கள் சொல்லிட்டேன். 3 ராஜாக்கள், இடையர்கள் எல்லாம். இந்த குடிலுக்குள்ளே வந்தவங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யார்? மாதா. தன்னையும் முழுமையாய், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய், எல்லா பெண்களையும் போல ஒரு கல்யாணம் பண்ணி கணவனோட குழந்தைகளோட ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உடனே, சரி என்னை முழுசாக நான் கடவுள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்க இந்த குடியில் இருக்காங்க. மாதா. சூசேப்பர் தனக்கென ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான ஒரு குடும்பம் வைத்து, ஒரு எல்லா ஆண்களை போல, யூத ஆண்களை போல ஒரு குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு நினச்சாரு. நிச்சயதார்த்தம் பண்ணார். ஆனால் அந்த சமயத்தில் தான் அன்னை மரியா கருவுற்றிருக்கிறார்கள். கேட்கிறார், கொஞ்சம் கவலைப்படுகிறார். யூத சமூகத்தில் தான் நிச்சயித்தம் பண்ண பெண் அவள் நடத்த கெட்டவளாக இருக்கிறார் என்றால் உடனடியாக பப்ளிக்கில் சொல்லணும், கல்லால் அடித்து சாகடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தண்டனை. சூசேப்புக்கு இப்போ பெரிய நெருக்கடி. வெளியே சொல்லலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன செய்யலாம்? அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் முடிவெடுக்கிறார். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், மறைவாக விலைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி, மாதாவுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நாமளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மறைவாக விலைக்கு விட திட்டமிடுகிறார். வானதூதன் சொல்கிறாரு, இல்லை, மரியாள் தவறானவள் அல்ல, தவறான வழியில் கருவுற்றிருக்கவில்லை, ஆண்டோடைய திட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிற போது மிக பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டாங்க. வழக்கம் நாம் என்ன நினைப்போம், யூத சமூகத்தில் பெண்களுக்கு தான், பெண்கள் தவறி போனால்தான் அது அசிங்கம் அப்படின்ட்டு. யூத சமூகத்தில் கெட்டுப்போன ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் அசிங்கம். புரியுங்களா? அப்போது சூசேப்பு அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி வானதூதன் சொன்னபடி அவர் இசைவு தருகிறார். என் வாழ்க்கை கடவுளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் குடிலுக்குள்ளே வந்தார். 3வது, இடையர்கள். இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிற சாதாரண ஒரு ஆடு மாடுகளை வைத்து கொண்டிருக்கிறவர்கள். இடையர்கள்னு சொன்னால் அவங்களுடைய சொந்த ஆடுகள் கிடையாது. நல்ல வசதியானவர்கள் ஆடுகளை வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க போய் மேய்க்க முடியாது. சதுசியர்கள், பரிசீயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அல்லது மிகப்பெரிய முதலாளிகள், பிஸ்னஸ்மேன், இவங்கள ஆடு வச்சுருப்பாங்க, அவங்க போய் மேய்க்க மாட்டாங்க. இடையர்களை அவங்க பணிக்கு எடுப்பாங்க, வேலைக்கு எடுப்பாங்க. அவங்க அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆடுகள் போல் காலையில் வயலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடாது. அவங்களாம் நாள் கணக்கில் அப்படி மேய்ச்சிட்டு போவாங்க. அந்தந்த இடங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அந்த ஆடுகளுக்கு உண்டான அந்த வேலி அமைத்து பாதுகாப்பாங்க. அப்போ இந்த இடையர்கள் பகல் முழுவதும் ஆடுகளை பார்க்கணும், இரவிலும் கூட ஆடுகளை பார்க்கணும், தூங்காமல் பார்க்கணும். ஏன்னா அடுத்தவன் கொள்ளையடிச்சக்கூடாது, விலங்குகள் வந்து கொள்ளையடி. ரொம்ப கஷ்டமான வேலை, அதுவும் பனி காலத்தில். அந்த இடையர்களுக்கு ஆண்டு காட்சி கொடுக்கிறார், உங்களுக்கு மீட்பு பிறந்திருக்கிறார், போய் பாருங்கள். அவங்க எந்த கேள்வி கேட்கல, எங்களுக்கு ஆடு இருக்குது, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்களே ஒரு வேலைக்காரங்க அப்படின்னு எதுவும் கேட்கல. கடவுள் சொன்னார், போய் பார்ப்போம். வந்தாங்க, உள்ளே வந்தாங்க. ஞானிகள், ரொம்ப படித்தவங்க, ரொம்ப மேதாவிகள், எல்லாருக்கும் அந்த விண்மீன் தெரிஞ்சிருக்கும். அந்த விண்மீன் தான் அவங்களை அழைத்து வருகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விண்மீன். ஆனால் இவர்கள் மட்டும்தான் இந்த விண்மீன் வித்தியாசமாக இருக்கிறது, இது கடவுளிடம் அழைத்து செல்லக்கூடிய விண்மீன் என்பதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இவங்க ஞானிகள். பல மைல் தொலைவு, பல மைல் தொலைவு கடந்து வருகிறார்கள், கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. உள்ளே இருந்தாங்க. ஆடுகள் இருக்கின்றன.
ஆடுகள் என்பது இடையர்கள் இருப்பதனால் அங்கே ஆடுகள் இருக்கின்றன. மாட்டுக்கொட்டாயில் இருந்த பிறந்தனால அங்கே ஆடுகள் இருக்கின்றன. சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு வலுக்குறைந்த ஒரு விலங்கு அப்படின்னா இந்த ஆடுகள் தான். சிங்கம் போல எதிர்த்து நிற்காது, புலியை போல பாயாது, யாருக்கும் போய் சண்டை போட முடியாது. ரொம்ப வலிமை குறைந்த ஒரு விலங்கு அப்படின்னா இந்த ஆடுகள் அது உள்ளே இருக்கு. இப்போது குடிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தோம், ரொம்ப எளிமையானவர்களாக இருந்திருக்காங்க. எளிமையான ஆடுகள், எளிமையான இடையர்கள், எளிமையான தாழ் பணிந்து வணங்கிய ஞானிகள். அறிவு இருக்குது, ஆனாலும் பணிவு இருந்துச்சு. மாதா சூசேபர் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப தாழ்ச்சியாக, பணிவாக இருந்தவங்கெல்லாம் குடிலுக்குள்ளே வந்தாங்க. யார் குடிலுக்குள்ளே வரல? இயேசுவை பார்க்கணும் ஆசைப்பட்டும் கூட அவர் குடிலுக்கு வரல. யார்? ஏரோது. நானும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் குடிலுக்குள்ளே வரல. ஏன்னா அவனுக்குள்ள பணிவு கிடையாது, அவனுக்குள்ள ஒரு தாழ்ச்சி கிடையாது. நான் அரசன், நான் மன்னன், அதனால் நான் இயேசுவை தான், நான் இயேசு என்னை வந்து பார்க்கணும், நான் போய் பார்க்க முடியாது. ஒரு ராஜாவுக்கு குடிலுக்கு போயிட்டு இயேசு பிறந்த இடத்த பார்க்கறதுக்கு அத்தனை வசதியும் இருந்துச்சு. அவருக்கு குதிரை படை இருந்திருக்கும், யானை படை இருந்திருக்கும், வாகன வசதி இருந்திருக்கும், அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆட்கள் இருந்திருப்பாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவன் இயேசுவை போய் பார்க்க முடியல. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு குடிலுக்குள் போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேனா அல்லது குடிலுக்குள் போக முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறேனா? குடிலுக்குள் போக வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? தாழ்ச்சி இருக்கணும், ஒரு பணிவு. அப்படி இருந்தால் தான் அது உள்ளே போக முடியும். நான் ஏறுவது போல பணக்காரனாக இருக்கிறேன், ஏறுவது போல பதவியில் இருக்கிறேன், ஏறுவது போல எனக்கு படைபலம் இருக்கிறது, ஏறுவது போல நான் அரண்மனையில் இருக்கிறேன், எனக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது, ஆள் வலிமை, ஆள் பலம், பணபலம் எல்லாம் இருக்கு என்றாலும் கூட இந்த குடிலுக்குள்ள இயேசு பார்க்க வர முடியாது. பிரியமான, இன்றைக்கு இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழா கொண்டாட போகிறோம். அந்த இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அல்லது அந்த குடிலுக்குள்ளே நாம் போக வேண்டும் என்றால் நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. என்னது? தாழ்ச்சி. ரொம்ப தாழ்ச்சி. தாழ்ச்சி தான் எல்லா புண்ணியங்களுக்கும் ஆணிவேர். தாழ்ச்சி இல்லை அப்படின்னா எந்த புண்ணியம் நமக்குடைய இருக்காது. தாழ்ச்சி இல்லை என்றால் எந்த புண்ணியங்களும் நம்மிடம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அதுக்காக ஜெபிப்போம். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா? கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா? சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை ஏற்றுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்துடன் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். சமாதானத்தை சொல்லிக் கொள்கிற நேரம். வழக்கமாக நம்முடைய ஆலயத்தில் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லிக்கொள்ள குருவானவர் சொல்லுகிற போது பக்கத்தில் யார் இருக்காங்க கூட பார்க்காம சும்மா பூம மாடு தலையாட்டுறது போல இந்த பக்கம் ஒரு தலை, இந்த பக்கம் ஒரு சாய்வு. அந்த சமாதானத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கான்னு தெரியல. சில சமயத்தில் பக்கத்தில் சுவர் தான் இருக்கும், அதுக்கும் ஒரு சமாதானம். இந்த பக்கம் ஒரு ஜன்னல் தான் இருக்கும், அதுக்கும் ஒரு சமாதானம். இப்படியாகத்தான் நம்முடைய வழிபாடுகளில் சில காரியங்களை நாம் நம்முடைய உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் செல்லாமல் வெறும் சடங்காக சில காரியங்களை செய்வதனால்தான் எந்த ஆசீர்வாதமும் திருப்படி வழியாக நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கி அப்படி ஒரு சமாதானத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பலை. ஆண்டவர் இடைகளுக்கு காட்சி கொடுக்கிற போது உலகில் நல் மனதோருக்கு அமைதி உரித்தாகுக. மனசு நல்லா இருந்தால் தான் அந்த உள்ளத்தில் அமைதி வரும். மனசு நல்லா இல்லைன்னா அந்த அமைதி கிடைக்காது. அப்போ இன்றைக்கி நாம் சமாதானம் செய்து கொள்ள போகிறோம். மனசுக்குள்ளே நாம் அமைதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு இங்கே இருக்கிறோமா? கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். நிறைய பேர் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் வீட்டில் குடில் அமைச்சிருப்பீங்க. கடந்த ஆண்டு குடிலை நாம் மூட்டை கட்டி எங்கேயாவது நம்ம வீட்டு ஓரத்தில் வச்சுருப்போம். திருப்பி அந்த பெட்டியை எடுத்து அந்த சுரூபங்களை எல்லாம் துடைத்து திருப்பி ஒரு குடியில் அமைத்து வைப்போம். திருப்பி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் முடிஞ்ச பின்னாடி 3 ஞானிகளுடைய விழா முடிஞ்ச பின்னாடி திருப்பி குடியில் இருக்கக்கூடிய சுரூபத்தெல்லாம் எடுப்போம். அதை அட்டைப்பெட்டியில் வைப்போம், மூட்டை கட்டி இன்னொரு இடத்த வைப்போம். கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் விழா அப்படியாகத்தான் போகிறது. ஆண்டவர் இயேசு பெட்டிக்குள்ளே போக விரும்பலை. பிறக்க போகிற ஆண்டவர் இயேசு மீண்டும் பெட்டிக்குள்ளே ஒரு மூலையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இயேசு குடிலில் பிறக்கவே விரும்பலை. மனசிலவும் உங்கள் குடும்பத்திலே தான் பிறக்க விரும்புகிறார். இன்றைக்கி பிரசங்கத்தில் கவனித்தோம். தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த குடிலுக்குள் எல்லாம் போனாங்க. அதிகாரம், ஆணவம், அகம்பாவம் பிடித்தவர்கள் அந்த குடிலுக்குள்ளே போக முடியல. இயேசு தன்னுடைய குடிலுக்குள்ளே அவங்க வரவும் வைக்கலை. பிரியமான, இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்பது ஒரு குடும்பத்தின் விழா. அப்பா, அம்மா, பையன், மாதா, சூசியப்பர், இயேசு, ஒரு குடும்பத்தின் விழா. இன்றைக்கி உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கீங்களா? மன நிம்மதியோடு இருக்கீங்களா? இந்த குடும்பத்துக்குள்ள அமைதியும் அன்பும் இருக்கா? அல்லது 10ஓடு 1 11 அத்தோடு இதுவும் என்று சொல்லி ஒவ்வொரு விழாவையும் நாம் கடந்து போகிறோமா? ஒரு கணவனாக இருக்க நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணவனாக உங்கள் மனைவியை எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக, எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க? யார் வீட்டு பெண்ணோ உங்களுக்கு மனைவியாக வந்திருக்கிறாள். இந்த மனைவியை நான் நல்லா வச்சிருப்பேன்னு சொல்லி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கு அந்த மனைவியை நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய விதம்,
எப்படி இருக்கு? இஸ் ஷி ஹாப்பி? உங்கள் மனைவி உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறாளா? மன நிறைவோடு இருக்கிறாளா? அவர்களுடைய வலி, வேதனை, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாரம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டம், அவருடைய எதிர்பார்ப்பு என்னைக்காவது ஒரு கணவனா கேட்டு தெரிஞ்சு அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை தடவை கோபப்பட்டு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறீங்க, ஆத்திரத்தில் பேசியிருக்கிறீங்க, அடிக்கவும் போயிருக்கிறீங்க, எரிச்சல் பட்டிருக்கிறீங்க. உன் வேலை சமைச்சு போடுவதும் துணி துவைப்பதும் தான், வீட்டை பார்த்துக்கொள்வதான்னு சொல்லி ஒரு வேலைக்காரிக்கு நிகராக மனைவியை ட்ரீட் பண்ணிக்கிறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலிலும் நோயிலும் அப்படிலாம் சொல்லி உன்னை நான் ஏற்றுக்கிற மனைவியாக ஏற்றுக்குன்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனைவி எப்படி பார்க்குறீங்க? மனைவிமார்களை நீங்கள் கூட உங்கள் கணவனை எப்படி பார்க்குறீங்க? பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், வீட்டு தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும், நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும். என்றைக்காவது உங்கள் கணவனுடைய வேதனை, உங்கள் கணவனுடைய வேலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கணவனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீர் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டுக்கிறீங்களா? நான் கூட இருக்கங்க, கவலைப்படாதீங்க, நம்பிக்கை தந்திருக்கிறீங்களா? பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம், நான் உங்க கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்களால் தான் பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனைக்கெல்லாம் கணவனை காரணம் காட்டி இன்னும் காயப்படுத்தி இருக்கிறீர்களா? கடவுள் கொடுக்கக்கூடிய மாபெரும் கிஃப்ட் உங்களுடைய பிள்ளைகள், குழந்தை செல்வம். எப்படி வளர்க்குறீங்க? வெறும் படிப்பு மட்டும் பணக்காரனாக்கி இன்னும் பையனை பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கொண்டு போகணும். கடவுள் கொடுத்த பிள்ளையை கடவுளுடைய விதத்தில் வளர்க்கிறோமா? மறைக்கல்வி, வகுப்புகள், நல் ஒழுக்கம், இல்லை அந்த பசங்க கூட கொஞ்சம் நேரம் கொடுத்து தான் பேசுகிறோமா? அந்த பிள்ளைகளை புரிந்து கொள்கிறோமா? ஆக இப்படி நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளிடையே ஒரு ஒட்டுறவு, ஒரு புரிந்து கொள்கிற தன்மை, அடுத்தவுடைய கஷ்டங்களை ஏன் கஷ்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இயேசு வர விரும்ப மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் ஒரு நல்ல கணவனாக இருப்பேன், ஒரு நல்ல மனைவியாக நான் இருப்பேன், நல்ல தந்தையாக தாயாக நான் இருப்பேன். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் சூசைப்பரை போல, மரியாவை போல என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொள்வோம். ஒருவேளை கணவனோடு மனைவி பேசாமல் இருந்தால், மனைவி கணவனோடு பேசாமல் இருந்தால், இன்னைக்கு அவருடைய தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு பேச முயற்சி வைப்போம். உங்கள் குடும்பத்தில் இயேசு வர விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கணவன்மார்களே, உங்களுடைய மனைவி பக்கத்திலே அருகாமல் இருந்தால், உங்களுடைய பிள்ளைகள் அருகாமல் இருந்தால், முதலில் அவர்களோடு நீங்கள் கரங்களை கொடுத்து சமாதானத்தையும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இது முதல்ல. ஏன் அன்பியமாக உட்கார சொன்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துமஸ் அன்றைக்கி 24ஆம் தேதி இரவோ இல்லை 25ஆம் தேதி பகலில் பூசைக்கு வருகிற போது நம்முடைய அன்பிய உறுப்பினர்களை நாம் பார்க்க இயலாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூசைக்கு வருவாங்க, சில பேர் பூசைக்கும் வரமாட்டாங்க. இப்போ அவங்க நம்ம விஷ் பண்ணவும் முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள முடியாது. ஆக இன்றைக்கு ஒரு குடும்பமாக வந்திருக்கிறீங்க, ஒரு அன்பியமாக குடும்பமாக வந்திருக்கிறீங்க. எனவே உங்களுடைய அன்பியத்தில் இருக்கிறவர்களோடு சென்று நீங்கள் கரங்களை கொடுத்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இங்கே வேறு பேச்சுக்கெல்லாம் இடம் தேவையில்லை. போகிறீங்க, கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீர்கள். நான் 3 நாளாக பார்க்குறேன், ஒரு சில பேர் நான் நிற்கிற இடத்துல நவர மாட்டேன், நீ வா, நீ வந்து என்னை விஷ் பண்ணு, நான் போக மாட்டேன். அவங்கெல்லாம் குடிலுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியே இருக்காது. ஏன்னா நீ வந்து என்னை விஷ் பண்ணு, நான் போக மாட்டேன், தாழ்ச்சி கிடையாது. யாருக்கு அன்பு வேணுமோ, யாருக்கு உறவு வேணுமோ, யாருக்கு மகிழ்ச்சி வேணுமோ நாம் தான் போகணும். ஆக உங்களுடைய அன்பியத்தில் இருக்கிற எல்லாரையும் விஷ் பண்ணுங்க. அப்போது
இங்கே பாடக்குழுவினர் பாடலை பாடுவார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய அன்பித்திருக்க எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்து நம்முடைய இடத்துக்கு நாம் வருவோம். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், முற்றும் என்னை மாற்றுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், முற்றும் என்னை மாற்றுவார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அடுத்த அன்பினை சந்திக்கலாம். அடுத்த அன்பினை போய் விஷ் பண்ணலாம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். மண்ணில் வந்த எங்கள் செல்லமுதே, சின்னஞ்சிறு புது வெண்ணிலவே. மண்ணில் வந்த எங்கள் செல்லமுதே, மரியின் மகனாய் மண்ணில் தவழ்ந்து மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். மரியின் மகனாய் மண்ணில் தவழ்ந்து மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். சின்ன
வானத்தை அமைத்தவர் நீ. சின்னஞ்சிறு புது வெண்ணிலவே, மண்ணில் வந்த எங்கள் செல்லமுதே, மரியின் மகனாய் மண்ணில் தவழ்ந்து மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். மரியின் மகனாய் மண்ணில் தவழ்ந்து மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். மீட்பின் உருவாய் ஒளிர்ந்தவர். சின்னஞ்சிறு புது வெண்ணிலவே, மண்ணில் வந்த எங்கள் செல்லமுதே. கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு குடிலில் பிறப்பதற்கல்ல, நம்முடைய மனசில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை நாம் இப்போது நம்முடைய மனதிலே பெற்றிருக்கிறோம். நற்கனை வடிவிலே நம்முடைய மனசில் வந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். உங்கள் வழியாக உங்களுடைய இல்லத்தில் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தை இயேசுவிடம் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்ப கஷ்டங்களை சொல்லி, ஆண்டவரே இந்த குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும். 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டா அமையணும். எங்கள் உள்ளத்தில் வந்து அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பார்த்துக்குங்க. உலகின் எல்லைகள் அனைத்தும் நம் கடவுளின் மீட்பை காணும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவரே, கலை நிகழ்ச்சி நாம் செல்லுகிறோம். முதலாவதாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 6 அன்பியங்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறீர்கள். இங்கே கூடியிருக்கிறோம். அர்த்தமுள்ள ஒரு திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறோம். இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், அன்பிய மக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பை வெளிப்படுத்தி கொண்டு உங்களை வருக வருகன அன்போடு வரவேற்று அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்கிறோம். நாம் ஒருவருக்கு வரவேற்பை தெரிவிக்கிற விதமாக கரங்களை தட்டி நாம் வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். கீழ் வருகிறபடியாக இந்த நிகழ்வுகள் நடக்கும். கிறிஸ்து பிறப்பு பாடு குழுவினை தொடங்கி வைப்பார்கள், கேடல்ஸ். அவர்களை அடுத்து நாடகம், லூக்கா மற்றும் அல்போன்ஸ் அன்பியத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் உடனடியாக இந்த மேடினுடைய அருகாமலே வந்து நின்று கொள்ளுங்கள். பாடக்குழுவினை முடிந்தவுடனே உங்களுடைய நாடகம் நீங்கள் நடித்து காட்டு மேடைக்கு வர வேண்டும். ஆக ரெடியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். லூக்கா, அல்போன்சா அன்பியம். அவர்களை தொடர்ந்து அருளானந்த அன்பியும் பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருளானந்த அன்பியம் தொடர்ந்து சூசைப்பு அன்பியம். மீதி நாம் பின்பாக சொல்வோம், இல்லை மறந்துடுவோம். பாடக்குழுவினர் லூக்கா அல்போன்சா அன்பியும், அருளானந்த அன்பியும், ஜோசப் அன்பியும். இவர்கள் முதலில் தன்னுடைய நிகழ்வுகளை கொடுப்பார்கள். பாட்டு போடு, தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு.
ஆட்டம் போடு கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. பாட்டு போடு தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. சொந்தமாக மண்ணில் வந்து பிறந்துட்டாரு, சொக்க தங்கமாக பார்ப்போற்ற வந்துட்டாரு. கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு, கொண்டாடி பண்பாடி துள்ளியாடு. பாட்டு போடு தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. எல்லோரும் உற்சாகமாக கைகளை தட்டுவோம். வானத்துல வாழ்ந்த சாமி பூமிக்கு தான் வந்துட்டாரு. வார்த்தையாக இருந்த சாமி உடம்பெடுத்து உதிச்சிட்டாரு. வானத்துல வாழ்ந்த சாமி பூமிக்கு தான் வந்துட்டாரு. வார்த்தையாக இருந்த சாமி உடம்பெடுத்து உதிச்சிட்டாரு. துக்கத்தை நீ தூக்கி போடு, வருத்தத்தையும் புதைச்சி மூடு. இயேசு உன்னை காத்திடுவார், மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடு. பிறந்த சாமி நல்ல சாமி வாழ வச்சு காப்பாரு. அந்த சாமி நம்ம சாமி நல்லதையே செய்வாரு. இயேசு சாமி நம்ம சாமி நல்லதையே செய்வாரு. பாட்டு போடு தாளம் போடு, நம்ம சாமி நல்ல சாமி பிறந்துட்டாரு. ஆட்டம் போடு கொண்டாட்டம் போடு, இயேசு சாமி நமக்காக பிறந்துட்டாரு. அருமையாக பாடல் பாடிய பாடல் குழுவினருக்கு கரங்களை எழுப்பி கரவொலி எழுப்பி நல்லா கொஞ்சம் சத்தமா வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது லூக்கா அன்ஃபோன்சா அன்பிய குடும்பங்களிலிருந்து நமக்காக அருமையானதொரு நாடகத்தை நடித்து காட்ட வருகின்றார்கள். ஆடும்போது எல்லையில்லா மகிழ்ச்சி. இது மனித வாழ்க்கையில் ஒரு தொடர் பயணம். மனிதன் கடவுளை தேடுகிறார், ஆனால் கடவுள் மனிதனை தேடி வருகின்றார். இது நம்பிக்கையின் தேடல், விடுதலையின் தேடல், வாழ்வு கொடுக்கின்ற தேடல். இதோ தேடி வந்த தெய்வம் குழந்தையாக நம்மோடு பிறக்கவிருக்கின்றார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். என்ன என்ன இது? மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் எழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை.
உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஒரே போராட்டமா இருக்குதே, என்ன செய்யலாம்? யூத சட்டம் வேற கடுமையா இருக்குமே. பாவம் இந்த பெண், இவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க எனக்கு விருப்பம் இல்லை. சரி, பரவாயில்லை, மறைவாக விலக்கி விடலாம். யாரு யாரு? யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஆண்டவரே, நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய மாமன்னர் அகஸ்டஸ் சீசர் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு ஆணையிட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் உங்கள் சொந்த ஊருக்கு சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உனக்கு வேற எப்ப பிரசவம் வரும்னு தெரியல. சரி, பரவாயில்ல, அரசருடைய கட்டளை. சரி, கிளம்பு, நாம் பெத்லஹேம் செல்லலாம். ஐயா, என் பொண்டாட்டி பேறுகால வேதலினால ரொம்ப கஷ்டப்படுறா. உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. ஓப்பா, காலங்காத்தால வந்து தொந்தரவு பண்ணிட்டு. ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. என் பொண்டாட்டி பிரசவ வேதனையினால ரொம்ப கஷ்டப்படுறா ஐயா. ஓப்பா, காலங்காத்தாலே வந்துக்கிட்டு வேற வேலை இல்லை, இங்கெல்லாம் இடம் இல்லை, போ போ. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமா. அதுவும் அங்க ஒரு சத்திரம் தெரியுது இல்ல, வா அங்க போவோமா. ஏழையின் வயிற்றுல இருந்து எளிமையாத்தான் பிறக்கணும்னு விரும்புறாரு. வா அங்க போலாம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக. யாரு யாரு? அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள்.
இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக. வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு சென்று ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தன் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பாடல். Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Ha ha ha! Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் நம்ம குழந்தைகளை. all the way. சேர்ந்து பாடுறாங்க பாடலாம். What fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. Ha ha ha! Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas! We also wish you very happy Christmas and Merry Christmas. மறுபடியும் நல்லா எல்லாரும் சேர்ந்து கை தட்டி. சூப்பரான ஒரு நாடகம், அதனை தொடர்ந்து நல்ல பாடல்களை பாடிய லூக்கா அல்போன்சா அன்பிய குடும்பங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அருளானந்தர் அன்பியம் உடனடியாக மேடை ஏறும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருளானந்தர் அன்பியம் உடனடியாக மேடை ஏறவும் பாடல் பாடுவதற்கு அவர்களை தொடர்ந்து சூசேப்பர் அன்பியம் நாடகத்திற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தேவகுமாரன் இன்று பூமியில் வந்தார், ஆயிரம் தேவத கீதங்கள் பாடிய இறை மகன் மணலிறங்கினார், சுகமே தந்தார், வரம் தரும் இறைவனே அனுப்பி வைத்தார் தம் மகனே, நிரந்தரம் சுகம் தரும் பறந்து போகும் நம் கவலை. தேவகுமாரன் இன்று பூமியில் வந்தார், ஆயிர தேவத கீதங்கள் பாடிய இறை மகன் மணலிறங்கினார், சுகமே தந்தார், வரம் தரும் இறைவனே அனுப்பி வைத்தார் தம் மகனே, நிரந்தரம் சுகம் தரும்
பறந்து போகும் நம் கவலை. தேவமைந்தர் இப்போது மனிதரானாரே, இங்கு மனிதர் எல்லோரும் புனிதரானாரே. தேவமைந்தர் இப்போது மனிதரானாரே, இங்கு மனிதர் எல்லோரும் புனிதரானாரே. ஒளியாக வந்தாரே, இனிமேல் இங்கு இருளில்லை. அருளாக வந்தாரே, இனிமேல் இங்கு இல்லை. பண்ணிய பாவம் யாவையை போக்கும் புண்ணியம் சேரும் இன்றோடு. இயேசுவின் நாமம் வாழ்த்தொலி கேட்கும், விடாமல் விடாது பண்பாடு. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Hey, jingle bells, jingle all the way. Oh, the fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what a fun it is to ride in a one-horse open sleigh. We wish you a Merry Christmas and a Happy New Year to all. We wish you too very happy Merry Christmas. மிக அருமையாக பாடிய குழந்தைகளுக்கு மீண்டும் எல்லாரும் சேர்ந்து நல்ல பாராட்டுகளோடு வாழ்த்துக்களோடு அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப சூப்பரா பாடுனீங்க, நல்ல அழுத்தம் திருத்தமா வார்த்தைகளை நல்லா உச்சரிச்சு பாடுறீங்க. நன்றிகள், தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து இப்பொழுது சூசையப்பர் அன்பியத்திலிருந்து நாடகத்திற்கு வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து அருளப்பர் அன்பியம் பாடல் பாடுவதற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அன்னை தெரேசா அன்பியம் நடனத்திற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சூசையப்பர் அன்பியம், அவர்களை தொடர்ந்து அருளப்பர் அன்பியம், அவர்களை தொடர்ந்து அன்னை தெரேசா அன்பியம். அனைவருக்கும் மாலை வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாள் இரவில் பெத்லேகம் என்ற ஊர் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பெத்லேகம் மற்றும் ஒரு அதிசய நிகழ்வுக்காக தன்னையே தயாரித்து கொண்டிருக்கின்றது. குளிர் நிறைந்த அந்த இரவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக எல்லா இடங்களிலிருந்து மக்கள் அலை அலையாக பெத்லேகமுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஓர் தங்கும் விடுதியின் உரிமையாளர் ரூபன் என்பவர் அங்கு ஒரு விடுதியின் தலைவராக நிற்கின்றார். மிகவும் அழகாக இருக்கின்றார். ஆனால் அவர் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கின்றாரே. அவரிடம் எப்படி ஒரு அறை கொடுங்கள் என்று கேட்பது இதுவே ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் அவரிடம் வேலை பார்க்கின்ற ஒரு சின்ன பையன் ஏலி என்பவன், அவன் மிகவும் களைப்பாக இருந்தாலும் களைப்பு தெரியாமல் வேலையில் ஈடுபாடு கொண்டு மிகவும் அயராது உழைத்து இரவும் பகலுமாக அந்த விடுதியில் அவன் நல்ல பெயரை எடுத்து கொண்டிருக்கின்றான். அவன் தனக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் உகந்தவனாக காணப்படுகின்றான். எனவே அவன் மெசியாவின் பிறப்பிற்காக தன்னையே எப்படி தயார் செய்வது என்பது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறு சிறு துணிகளை கொண்டு வந்து கையில் வைத்து ஒரு ஆடையை பின்னுவது அல்லது ஒரு ஷர்ட் நெய்வது, இப்படி மிகவும் சுறுசுறுப்பாகவும் அயராமலும் உழைத்து கொண்டிருக்கிறார். கடமையே கண்ணாக இருக்கிறார். என்ன நடக்கிறது என்றே அவருக்கு தெரியவில்லை. ஓ, இதோ பாருங்கள், இதோ 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 ஒரு தம்பதியினர் களைப்போடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏலி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டிருந்த போது அந்த தம்பதியினரை பார்க்கிறார். யோசேப்பு என்ற அந்த மனிதர் ஒரு கழுதையை ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்தான். அந்த கழுதையின் மேல் அவருடைய மனைவி மரியாள் உட்கார்ந்திருக்கிறாள். மீறி களைத்து போயிருந்தாள். அவள் வெகு சீக்கிரத்தில் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறாள் என்பது தெளிவாக இருந்தது. அவர்களை நினைத்து ஏலி என்ற அந்த வேலையாள் மிகவும் பரிதாபப்படுகிறார். அவர் தன்னுடைய மாஸ்டர் ரூபனிடம் சென்று, ஐயா, இங்கே ஒரு ஜோடி பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்குவதற்கு இடமில்லை. உங்களிடம் ஏதாவது அறைகள் இருந்தால் கொடுக்கலாமே. ரூபன் கண்டுகொள்ளவே இல்லை. பெருமூச்சு விடுகிறார். எங்களிடம் அறைகளே இல்லையே, எப்படி இங்கு வந்து நீ கேட்கிறாய்? உனக்கு நன்றாக தெரியுமே. ஆனால் போதகரே, அவர்கள் மிகவும் களைத்து போயிருக்கிறார்கள் அல்லவா? நாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டலாமே. ரூபன் ஒரு கணம் யோசித்து விட்டு தலையை ஆட்டி, என்னை மன்னிச்சுடுங்க ஏலி, எங்களுக்கு இடமே இல்லை என்று சொல்கிறேனே. ஏலியின் இதயம் நொறுங்கியது. ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை. யோசேப்பிடமும் மரியாளிடம் திரும்பி ஓடினார். ஐயா, நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவர்கள் குரல் தளதளக்கிறது. எல்லா அறைகளும் நிரம்பிவிட்டது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த சிறிய தொழுவத்தில் தங்கலாமா? நான் உங்களை அங்கு அழைத்து செல்கிறேன், வாருங்கள். யோசேப்பும் மரியாளும் நன்றியோடு அவரை பார்த்து புன்னகைக்கின்றார்கள். நன்றி இளைஞனே, நன்றி இளைஞனே என்று அவருடைய கருணையை பாராட்டுகின்றார்கள். மிருகங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தொழுவத்துக்கு ஏலி அவர்களை கூட்டிச் சென்றார். அது மிகவும் சிறியது, ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அது அந்த குளிருக்கு மிகவும் இதமாக இருந்தது. ஏலி அவர்களுக்கு ஒரு போர்வையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர்களுக்கு அது மிகவும் வசதியாகவும் இதமாகவும் தேவைப்படுவதாகவும் இருந்தது. ஏதோ ஒரு அசாதாரண நிகழ்வு நடக்கப் போவது போல ஏலி உணர்கிறார். ஆனால் அவரால் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று இரவில் பெத்லேஹேமில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. விண்ணும் மண்ணும் இணைந்து வானவர் கீதத்தை பாடுகின்றன. வானவர் கூட்டம், மாட்டுத் தொழுவத்தில் உள்ள மாடுகள் கூட்டம், இடையர்களுடைய ஆட்டு கூட்டம் அனைத்தும் அந்த சிறிய அந்த தாழ்மையான மாட்டுத் தொழுவத்துக்குள்ளே குடிபுகுந்து இயேசு குழந்தையின் பிறப்பை ஆராதிக்கின்றன. இதை முழுவதுமாக கண்ட ஏலிக்கு ஆச்சரியம், அதிசயம். இந்த குழந்தை ஒரு அதிசயமாக இருக்கின்றதே, இந்த நிகழ்வில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று ஏலி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். தான் நெய்து கொண்டிருந்த போர்வையை நினைவு கூர்ந்த ஏலி தன் சிறிய அறைக்கு ஓடுகிறார். தான் அரைகுறையாக நெய்து வைத்திருந்த அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு தொழுவத்திற்கு திரும்புகிறார். நடுங்கும் கைகளோடு அதை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கொடுக்கிறார். இன்னும் அந்த ஆடை முற்று பெறவில்லை என்று சொல்கிறார். ஆனால் நான் இதை மெசியாவுக்காக செய்தேன், அவர் ஒரு அரண்மனையில் பிறப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது அவர் உண்மையிலேயே ஒரு ராஜா என்பதை நான் காண்கிறேன். இந்த எளிய தொழுவத்திலும் கூட இந்த அரண்மனை ராஜா பிறந்திருக்கிறாரே என்று எண்ணி எண்ணி வியக்கின்றார். அந்த நேரத்தில் ஏலி அதை உணரவில்லை. தீவன தொட்டியில் இருந்த குழந்தை அமைதியின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றது. அன்று இரவின் பிற்பகுதியில் மேய்ப்பர்கள் தொழுவத்திற்கு வந்து கடவுளை புகழ்ந்து பாடியும் தேவதூதர்களின் தரிசனங்களை பற்றிய செய்தியையும் பகிர்ந்து கொண்டு வந்தபோது அவருடைய உள்ளம் எல்லையற்ற மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அந்த இரவையும் தான் கண்ட அற்புத காட்சியையும் ஏலி அடிக்கடி நினைத்து அவர் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் தாம் சந்தித்த ஒவ்வொருவரிடமும் இந்த அதிசய குழந்தையின் பிறப்பை பற்றியும் தான் அவருக்காக செய்த அந்த ஆடை எப்படி அவருக்கு போய் சேர்ந்தது என்ற அந்த அதிசய நிகழ்வை பற்றியும் எடுத்து கூற 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 அவர் அசரவே இல்லை. இந்த முடிக்கப்படாத போர்வை ஒரு அரிய ஒரு எளிய தம்பதியினரின் வாழ்க்கையிலும் புதிதாக பிறந்த இறைமகன் வாழ்க்கையிலும் எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இயேசுவின் வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். நாமும் நம் எண்ணங்களை உயர்த்தி நம் இதயங்களை தாழ்த்தி இந்த ஏலியின் பின்னால்
தொழுவத்திற்குள் செல்வோம். அங்கு பிறந்திருக்கிற இயேசு குழந்தையை ஆராதிப்போம். அது நம்மிடையும் நம் குடும்பத்திடையேயும் நம் உற்றார் உறவினரிடையேயும் நம் வாழ்கின்ற சமுதாயத்தினிடையேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாமே. நாம் ஒரு புதிய விடியலை காணலாமே. வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இயேசுவை புகழ்ந்து குழந்தையை புகழ்ந்து பாடுவோம். ஏலி. எனக்கு இந்த கதை மிகவும் பிடித்தது. உங்களுக்கு பிடிக்குதா? பிடிச்சிருக்கிறதுனால தான் கைத்தட்ட போறாங்க. கைத்தட்டுங்க, நல்லா பலமா கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். We'll sing a song that Arirariro 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணுரங்கு சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுரங்கு அன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டா கண்ணே கண்ணுரங்கு தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுரங்கு கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுரங்கு தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுரங்கு மந்தை நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுரங்கு மந்தையின் ஆயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுரங்கு விந்தையில் வந்த வேந்தர்கள் நின்றார் கண்ணே கண்ணுரங்கு ஆரீராரிரோ 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 சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுரங்கு தமிழ் சத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுரங்கு. அருமையாக எல்லோருமே சேர்ந்து, வயதானவர்கள் அது மட்டும் இல்லாம இளம் பெண்களும் சேர்ந்து இதோ இந்த அருமையான ஒரு நாடகத்தையும் அதோடு சேர்ந்து பாடலையும் சேர்ந்து ஒரு நடனத்தையும், எளிமையான அருமையான ஒரு நடனம். நல்லா கத்துங்க. ஸ்டெப்பு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜோதி அம்மாவை நீங்க அணுகலாம். நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அருமையான ஸ்டெப்பு. பாராட்டலாம். நல்லா ஒரு கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை தொடர்ந்து இப்பொழுது அன்னை தெரேசா அருளப்பர் அன்பியத்திலிருந்து பாடல். அருளப்பர் அன்பியத்திலிருந்து ஒரு பாடல். பாலகன் பூமியில் பிறந்தாரே நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே
சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நாம் பாவ போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நாம் பாவ போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. அருமையாக, ரொம்ப அருமையா மழலை மொழியில் ரொம்ப சூப்பரா பாடினாங்க. எல்லாருமே ரசிச்சு கேட்டிருப்பீங்க இல்லையா? நல்லா கரவொலி எழுப்பி அவங்கள பாராட்டலாம். அவர்களை தொடர்ந்து இதோ ஆங்கிலத்தில். Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you deliver will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will come as strong with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kiss your little baby, you have kissed the face of God. Mary, did you know? Wish you all a Merry Christmas and a Happy New Year. We also wish you. நல்லா கைத்தட்டி அவங்களை பாராட்ட தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது அன்னை தெரேசா அன்பியத்திலிருந்து நடனமாட பாடல் 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 பாடுவதற்கு இதோ வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து சின்னஞ்சிறிய குளிரிலே கன்னிமரி மடிலிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குளிரிலே கன்னிமரி மடிலிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடிலிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடிலிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையில் காரிருளில் வந்ததே, காத்திருந்த வேளையில் காரிருளில் வந்ததே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. மார்கழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே, மார்கழியின் குளிரிலே மாமரி
குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்ன சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சின்ன குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. நன்றாக பாடல் பாடிய அன்னை தெரேசா அன்பியத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி மீண்டுமாக பாராட்டுகளை தெரிவித்துக்